கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் வர வைக்கிறோம். இன்றைக்கு எது பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்றால், பாகால் என்ற ஒரு கடவுள் இருந்தது. அது அநேக இடத்துல அந்த கடவுளை வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலுக்குள்ள கானான் என்ற ஒரு பகுதியிலையும் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள அங்கங்கள்லாம் பாகால் என்னும் கடவுளை வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கு சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, இந்த முஸ்லிம் சகோதரர்கள் யூதர்கள் இப்பொழுதும் ஆராதிக்கிறார்கள், பாகாலை ஆராதிக்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டு இஸ்ரேல் கிறிஸ்தவர்கள் மீது அந்த பழிகளை சுமத்துகிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளை யாரு நரபலி தந்தாலும் யார் கொன்றாலும் அது தவறு என்று வேதம் சொல்கிறது. யூதர்களுக்குள்ள அநேகர் பேர் இப்படியாப்பட்ட காரியங்கள் செய்யலாம், கிறிஸ்தவருக்குள்ள அநேகர் பேர் இப்படியாப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஏன் இந்தியாவுக்குள்ள கூட இப்படியாப்பட்ட காரியங்கள் செய்யலாம். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஏன் முஸ்லிம்கள் கூட செய்தது சரித்திரங்கள் உண்டு. ஆனால் இந்த முஸ்லிம்களோட இருதயத்தில் என்னன்னா, எப்பொழுதும் இஸ்ரேல் மேலும் யூதர் மேலும் கிறிஸ்துவ மேலே ஒரு கொலைவெறி தாக்குதல் இவங்க எப்பவுமே வச்சுனே இருக்குவாங்க. ஆனால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இவங்க தான். இவங்களுடைய குரான் பற்றி நம்ம பார்க்கணுன்னாக்கா, மதத்துக்காக கொன்று குவித்த வரலாறு இவங்களது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த வீடியோக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னு நீங்கள் பாருங்க. अभी रिसेंटली एक वीडियो सामने निकल कर आ रही है और ये बताया जा रहा है कि ये वीडियो 1933 की है, 1933, जिसमें ये दिखाया जा रहा है कि कुछ लोग एक 26 फुट ऊंचे स्टैचू जो कि मेटल का बना हुआ है और उसके आसपास आग जलाकर उसकी पूजा कर रहे हैं और उस स्टैचू के सामने एक 12 से 13 साल की बच्ची को वो सैक्रिफाइस कर रहे हैं, बलि दे रहे हैं उसको। आखिरी में ये पता लगता है कि ये लोग बाल की पूजा कर रहे हैं। आज से 3000 साल पहले ईरान के लोग बाल की पूजा किया करते थे और बाल को अपना बारिश का देवता मानते थे। ये सारा कुछ होने के बाद अल्लाह की तरफ से हजरत इलियास अलैहिस्सलाम को एक मैसेंजर बनाकर भेजा जाता है और वो एक अल्लाह का इन्हें पैगाम। उनमें से कुछ लोग हजरत इलियास अलैहिस्सलाम एक सच्चा पैगंबर मानकर एक खुदा की इबादत करने में लग जाते हैं और कुछ लोग बाल की ही परस्तिश करते रहते हैं. என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் உன்னதமான தேவனின் பிள்ளைகளே, பாகால் என்ற ஒரு கடவுள் இருந்தபோது இஸ்ரவேலுக்குள்ள என்னெல்லாம் நடந்தது, எலியா மூலம் தேவன் கொண்டு என்னென்னத்தெல்லாம் செய்தார் என்று இது வீடியோ பார்த்துட்ட பிறகு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன், நீங்க பாருங்கள். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் உண்மையான தேவனை மறந்தார்கள். அவர்கள் பாகால் என்ற பொய்க்கடவுளை வணங்கினார்கள். அப்போது தீர்க்கதரிசி எலியா திடீரென மக்கள் மத்தியில் வந்தான். அந்த காலத்தில் பாகால் கடவுளை வணங்கி கொண்டு இருக்கும்போது எலியா என்ற ஒருவரை கர்த்தர் அனுப்புகிறாரு. பாகால் கடவுளை வணங்கி கொண்டிருந்த இஸ்ரேலோட அரசர்கள் சில மக்கள்கள் பாகாலுக்கு வழிபட்டுன்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கர்த்தர் அங்கே நிகழ்த்த போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. எலியா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய பால் கடவுளை நீங்கள் ஆராதிங்க. இதோ இங்கே இருக்கிற பலிபீடத்தை வானத்திலேருந்து நெருப்பு எரிக்கி எந்த கடவுள் கொளுத்துதோ அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்னு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணலான்ட்டுன்னு எலியா அங்கே இருக்கிற பாகாலோட தீர்க்கதரிசிங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கோ, காலையிலேருந்து மத்தியானம் மட்டும் அவங்க வானத்தில் நோக்கி கூப்பாடும், உற்சாகமும், பாடலும், கத்துதலும், விதவிதமான தன் உடம்புகளெல்லாம் காயப்படுத்திக்கின்னு கதறி கதறி கூப்பிட்றாங்க, அழுவுறாங்க. ஆனால் ஒன்றுமே வரல. அந்த இடத்துல எலியா கேலி செய்கிறார் அந்த பாகாலோடைய தீர்க்கதரிசிங்களை பார்த்து, இன்னும் ஜோராக கத்துங்கோ, உங்கள் கடவுளுக்கு காது கேட்கல பழகுது, அவர் மௌனமாக இருக்கிறார் பழகுது, அவர் இன்னும் கூப்பிடுங்கன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, எலியா சொல்லினே இருக்கிறாரு. ஆனால் ஒன்றுமும் முடியறதில்ல. சுஸ்தாயிட்டு எல்லாரும் கீழே விழுவுறாங்க. அப்போ எலியா என்ன பண்ணுறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி அதை சுற்றில ஒரு பள்ள மாதிரி பண்ணிட்டு தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு. 3 வாட்டி அது மேலே தண்ணியை ஊற்ற சொல்லி வானத்தை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அந்த இடத்துல வானத்திலேருந்து நெருப்பை கீழே வரபடி செய்கிறாரு. அந்த நெருப்பு வந்திருந்தோ அங்கே இருந்த பலிபீடங்களோ சுற்றில இருந்த கல்லுங்களோ எல்லாமும் சாம்பலாக மாறி போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கோ, அந்த இஸ்ரவேலுடைய மக்கள், ஆம் உண்மையான தேவன் யெகோவாவே, நம்ம கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று மனம் மாறுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த தீர்க்கதரிசிங்களை அச்சு துரத்துறாங்க, கொலை பண்ணி போடுறாரு எலியா. ஏன்னாக்கா கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்குள்ள வேறு ஒரு தேவனை வணங்கக்கூடாது. 10 கட்டளையில் ஒரு முதல் கட்டளை நம்ம பார்க்கும்போது என்னையன்றி உனக்கு வேறு ஒரு தேவன் இருக்கக்கூடாதுன்ட்டுன்னு கர்த்தர் சொல்லுறதை நம்ம பார்க்குறோம். மனம் திரும்புகிறாங்க. இதுக்கப்புறமும்
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, உண்மையான தேவனன்னு ஆரம்பிக்கிறாங்க. இது தான் பாகால் குறிப்பிய பைபிளில் உள்ள சரித்திரங்கள். ஆனால் இவர் என்னன்றாரு, உலகத்தில் எங்கே எது நடந்தாலும், உலகத்தில் எவன் எது பண்ணாலும் கிறிஸ்துவனும் யூதனும் தான் இதுக்கு காரணம்ட்டுன்னு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, முஸ்லீம் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் வரப்போகிற வீடியோகளில் போடுறோம். இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறாரு, என்ன அல்லாமல் வேறு ஒரு தேவன் உனக்கு வானான்ட்டுன்னு தன்னோட ஜனங்களுக்கு சொல்கிறாரு. நீ போயிட்டு எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி மதம் மாற்றுன்ட்டுன்னு எங்கேயோ என் தேவனாகிய கர்த்தர் சொல்லவும் கிடையாது. ஆனால் இவங்களுடைய அல்லாஹ்ன்றாரு, எல்லாரிடத்துல போயிட்டு அல்லாவை பற்றி சொல்லணும். அவங்க மனம் மாறலைனாக்கா அவங்கள கொன்று போடணும், இல்லை ஜெஸ்டியா வரின்றது ஒரு டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் நீங்கள் எங்கன்னா ஒரு கடவுள் பார்த்துருக்கிறீங்களா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கேயாவது கர்த்தர் இப்படியாப்பட்ட காரியங்களை சொல்லி மதம் மாற்ற சொல்லியிருக்கிறாரா? கொன்று போடுங்கோ, அவங்கள அடித்து துன்புறுத்துங்கோ, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கிற மட்டும், யூதத்தை ஏற்றுக்கிற மட்டும் அவங்கள விடாதீங்கோ, அவங்களுக்கு வெறித்தனமாக சாவடிங்கன்னு எங்கன்னா சொல்லியிருக்கிறாருங்களா? ஆனால் குரான் சொல்லியிருக்குது, அதுக்கு அநேக வசனங்கள் இருக்குது. ஏன் குரான் பற்றி பேசுகிற அநேக முஸ்லீம் ஜனங்களுக்கும் இது தெரியும். ஒருத்தரை மனம் மாறணும், ஒரு நாடை பிடிக்கணும், அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவனெல்லாம் முஸ்லீமாக மாற்றணும். அவன் மாறலன்னா அவனை கடைசி வரை கொல்லுன்ட்டுன்னு குரான் சொல்லுது. ஏதோ நீங்கள் அந்த ஒரு பார்த்து அந்த ஒரு சகோதரர் காமிச்ச அந்த ஒரு வீடியோ 1933 அது வந்ததுன்ட்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய ரீசர்ச்சருங்க அது வீடியோ பார்த்துனான்றாங்க இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், இல்லை இது வேறு ஒரு அந்த காலத்துக்கு தகுந்த எதுனா ஒரு ட்ராமாட்டிக் மூவியாக இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கிடைக்கிறதெல்லாம் எவன் உலகத்தில் எங்கே பண்ணாலும் பிடிச்சின்னு வந்து முதல் துல்கன்னு உலகத்தில் எவன் எது பண்ணாலும் முதல்ல ஓடி வந்து கிறிஸ்துவனையும் யூதனை நிற்க வைக்கிறது. 1933 நடந்ததுன்னு இவங்க சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அந்த ஒரு வீடியோவுக்கு. அது ஷார்ட் ஃபிலிம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னால் போன மாதம் இந்த மாதம் போன வருஷம் இந்த வருஷம்னு கொத்தாக நைஜீரியாலையும் சொமாலியாலையும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் இப்படியா போன்ற கொலைங்களை செஞ்சுக்கின்னு தலைங்களை வெட்டி நான் நிறைய வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் அந்த வீடியோங்களெல்லாம் என்னாலே பார்க்க முடியல. இதுதான் இவங்க அல்லாஹ் சொல்லித்தராரா? மதம் மாறலன்னா கொல்லணும்னு அல்லாஹ் சொல்லித்தராரா? இல்லை எங்கள் குரான் அப்படி எங்கள் குரான் அப்படி சொல்லலைன்னு எவ்வளோனா தைரியம் இருந்து சொன்னானாக்கா எங்களுடைய வீடியோவை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு விவாதம் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரு. உலகத்தில் ஒருவேளை அது யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அது பண்ண மாதிரி வீடியோ இருந்தால் அதுக்கு நான் கொடூரமானது தான் இன்றைக்கி இந்த முஸ்லீம்க பண்ணுறது. அதுவும் அது சாத்தான் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவோ அல்லாஹ் கொடுத்த கட்டளை. ஒருத்தன் அல்லாவை ஏற்றுக்கிற மட்டும் அவனை நீ கொல்லுன்ட்டுன்னு முகமது சொல்கிறார். சமாதானம் பறவை, சமாதான தூது, அன்பு இப்படி அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த கதியில் முஸ்லீம்கள் செய்கிறாங்கன்னா ஏன் மதம் மாறணும்? துருக்கி தேசத்தில் இருக்கிறவங்க அர்மீனியான்ற அந்த பக்கத்து தேசத்து மக்களை 10 லட்சம் ஜனத்துக்கு மேலே சாவடிச்சாங்க. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இவனுங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லுங்க, எங்கள் கர்த்தர் அப்படி கிடையாது. ஆனால் அவங்க கடவுள் சொன்னது இன்னி கூட டெரரிஸ்ட்டுங்கோ அதை தான் கையில் பிடிச்சி தூக்கின்னு வராங்கோ. சிந்திங்கோ, செயல்படுங்கள்.